வார்த்தையினால் சொன்னதை கரங்களினால் நிறைவேற்றி முடித்திருக்கிறார். எத்தனையோ விதங்களில் அவருடைய வாக்குத்தத்தங்களை ஏற்கனவே நிறைவேற்றி முடித்திருக்கிறார். எத்தனையோ வாக்குத்தத்தங்கள் நிறைவேறியது. ஒருவேளை நீங்க இன்னைக்கு தேவையில் இருந்தீங்கன்னா நம்புங்க, ஏற்கனவே செய்தது போல திரும்ப செய்வார். அல்லது உங்களுக்கு பெருசா ஏற்கனவே நடந்த மாதிரி தெரியலனா கூட இன்னைக்கு நீங்க நம்புங்க. இவ்வளவு பேர் கை தட்டுறாங்க, இவ்வளவு பேர் பாடுறாங்க, சும்மா ஒன்றும் இருக்காது. அப்ப எத்தனையோ பேருக்கு செஞ்சிருப்பாரு, இந்த சபைக்கு செய்திருக்கிறாரு. இப்ப நீங்க நம்புங்க, வாளாக்காமல் உங்களை தலையாக்குவேன்னு சொன்னாரு. கீழாவாம மேலாய் மாத்திரம் இருப்பாய் என்று வாக்கு கொடுத்திருக்காரு தம்முடைய உடன்படிக்கையின் மக்களுக்கு. அப்ப நீங்க தேவனுடைய பிள்ளையா? நீங்க தேவனுடைய உடன்படிக்கையின் மக்களா? கடவுளை உங்களுக்கு தெரியுமா? கடவுளோட உங்களுக்கு உறவு இருக்கா? உறவு இல்லைனா கூட உயிரை கொடுத்த கடவுளுங்க இவரு. நம்மோட உறவுகளை விரும்புகிறார். உறவு கொண்டு நமக்கு ஒரு வாக்கை கொடுத்து அதை நிறைவேற்றி காண்பிக்க விரும்புகிறார். அப்ப நீங்க யாரா இருந்தாலும், இந்த கடவுளை உங்களுக்கு தெரியுதோ தெரியலனாலும், இன்னைக்கு நீங்க நம்பினீங்கன்னா அவர் கொடுத்த வாக்குத்தத்தங்கள் உங்க வாழ்க்கையில நிறைவேறும்.